Taste the Daily. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அறிவிப்பில்லாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அருணாச்சலபுரம், அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அறிவிப்பில்லாத மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்களும் குழந்தைகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டு என்பது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் 13,16,268 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, கால்நடை மருத்துவ படிப்பு உள்ளிட்ட அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு நீட் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. நடப்பாண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 571 நகரங்களில் கடந்த மே 5ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் நேற்றிரவு வெளியாகின. அதன்படி நாடு முழுவதும் மொத்தம் 13,16,268 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு 1,52,920 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 89,426 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய அளவில் தமிழகத்தில் 8 பேர் உட்பட 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கின்றனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்பதால் பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் விரைந்து விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 440க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் BE, BTech படிப்பில் ஏறத்தாழ 2 லட்சம் இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாகும். இவை ஒற்றை சாளர முறையில் பொது கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்படும். அந்த வகையில் 2024-25 கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே 6ஆம் தேதி தொடங்கியதை அடுத்து மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்தோடு பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பித்து அதற்கான கட்டணத்தையும் செலுத்தி வருவதுடன் தேவையான சான்றிதழ்களையும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். இதுவரை பொறியியல் படிப்பில் சேர 2,38,724 பேர் விண்ணப்பம் பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 1,91,462 பேர் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பெய்த கனமழை காரணமாக பாலத்தில் தேங்கிய நீரில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. பொன்னேரி திருவாயர்பாடி ரயில்வே பாலம் சாலையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பழவேற்காட்டிற்கு சென்ற அரசு பேருந்து திடீரென பழுதாகி பாலத்தில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். இதனால் 5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடியா திமுக அரசு ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளை மாற்ற நடவடிக்கை எடுக்காததால் ஆங்காங்கே பேருந்துகள் பழுதடைந்து நிற்பது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.